What about Actor Vijay as Tamil Nadu CM? என்னைய பொறுத்தளவுக்கு சினிமால இருந்து ஒரு தங்க பொலிட்டிஷியனுக்குள்ள வர்றது Most embarrassing moments. ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள திமு திமு திமுன்னு வர்றாங்க. எனக்கு தெரியுது அங்க வார்டன்லாம் வர்றாங்க. ஒரு 2, 3 கார் வருது, பைக் வருது. காலேஜ்ல கப்புள்ஸோட தொல்லை தாங்கல. எப்படியாச்சும் அத நிறுத்துங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு இப்பதான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கான். இல்ல இப்பதான் ஒரு பிரேக்கப் ஆயிருக்குது. 2ல ஏதோ ஒரு கேட்டகரியில தான் அந்த பையன் இருக்கு. What was your childhood goal, MG? சைல்ட்ஹுட் கோலா? எனக்கு வந்து எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடணும். அந்த பெரிய ஆள்னா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. அது எந்த ஃபீல்டு பார்த்தாலும் அது தோணும். பயங்கரமா வந்து தோனிக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ வந்து ஒரு ஸ்டேடியம்குள்ள நம்ம நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கேன். எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஆனா ஒரு ஆக்சுவலா பிளேயரா சம்மந்தமே கிடையாது. ஆனா யோசிச்சு பார்த்திருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு வந்து அவங்க எஸ்பெஷலி அந்த டிவில இருந்து தியேட்டருக்குலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனப்போ, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கிறப்போ, அப்ப அந்த மாதிரி நம்ம இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி யாரு வந்து அ மக்களோட அட்டென்ஷன கிராப் பண்ண முடியுதோ, அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். கண்டிப்பா நான் யூடியூபர் ஆகணும்னு சின்ன வயசுல யோசிச்சது இல்ல. காலேஜ்ல கப்புள்ஸோட தொல்லை தாங்கல. எப்படியாச்சும் அத நிறுத்துங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு இப்பதான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கான். இல்ல இப்பதான் ஒரு பிரேக்கப் ஆயிருக்குது. 2ல ஏதோ ஒரு கேட்டகரியில தான் அந்த பையன் இருக்கு. இல்ல அது வந்து காலேஜ்ல தான் லவ் பண்ணுவாங்க. வேற எங்க லவ் பண்ணுவாங்க? அதுதான் வந்து வாலிப வயசு கரெக்ட்டா? சோ அதனால நாளைக்கு இதே பையன் கமிட் ஆவான். அவன் வந்து போகுறதுக்கு எந்த இடமும் இல்லாம காலேஜ்லயே உட்காருவான். அப்ப அவனுக்கு தோணும். ஆகா! இத நம்ம வந்து அப்பவே வந்து அவங்கள சொல்லிட்டோமே. அப்ப வந்து ஒரு பையன் இவன பார்த்து அப்படியே தாண்டி போறப்ப மறைச்சிட்டு போவான். அப்ப அவன் யோசிப்பான். இதே அப்படியே டேபிள்ஸ் டர்ன்ங்கிற மாதிரி அது ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப்ல அவன் இங்க வருவான். எல்லாருமே வருவாங்க. அப்படி வர்றப்ப அவனே யோசிப்பான். ஓ! ஓவரா தான் பண்ணிட்டோமோ அப்போ அப்படின்னு. அவன் மறுபடியும் பிரேக்கப் ஆவான். அவன் மறுபடியும் இங்க போறப்ப ஆனா அதே தான் மறுபடியும் பண்றான். அதான் பிரச்சனை. அந்த சைக்கிள்ல வந்து கரெக்ட்டா இந்த சைடு இருக்கிறப்ப அந்த சைடு இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறதும், அந்த சைடு இருக்கிறப்ப இந்த சைடு இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல. செச்ச எச்செச்ச கச்செச்ச கச்செச்ச. மதுரையில வெக்ஸா இருக்கும்போது தனியா ஸ்பெண்ட் பண்ற பிளேஸ் எது? அண்ட் யுவர் ஃபேவரைட் ஸ்பாட் இன் மதுரை? மதுரையில வந்து இது சில்லுன்ற கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க டீ குடிக்கிறதுக்கு தேநீர் இடைவேளைக்கு வந்து ஊட்டி போற மாதிரி மதுரையில இருந்து எல்லாரும் கொடைக்கானல் போயிடுவாங்க. சோ எனக்கு வந்து மதுரையில வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச இடம் மதுரைக்குள்ள இருக்கிறத விட மதுரை கிட்ட கொடைக்கானல் இருக்குது. சோ எதா இருந்தாலும் நான் கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிடுவேன். இந்த கொடைக்கானலுக்கு வரைக்கும் போகணும்னு கூட அவசியம் இல்ல. அந்த மேல போயிட்டு வர ரோடு வந்து எனக்கு ரூட் ரொம்ப பிடிக்கும். இந்த வத்தலகுண்டு, காட் ரோடு அப்படியே மேல ஏறணும்னா, அந்த அந்த ரோட் டிரைவ் அது வந்து எனக்கு பயங்கரமா காம் பண்ணும்னு தோணும். அதனால எனக்கு அந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். மதுரைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச இடம் மீனாட்சி அம்மன் கோயில். அ அப்புறம் தெப்பக்குளம். தெப்பக்குளம் வந்து வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சைடு போயிடாதீங்க. சென்னையில வந்து பீச்சுக்கு போற மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு குளம் தான் இருக்குது. அதனால மொத்த ஊரே வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ஃபன்னா இருக்காது. பட் மத்த நேரத்துல வீக் டேஸ்லாம் போனீங்கன்னா, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க ஏன் ஹீரோவா படத்துல நடிக்கக் கூடாது? அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எனக்குள்ள இருக்குது. நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க வந்தாச்சு. ஓகே இவ்ளோ நாள் இது பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேங்கிற கேள்வி எனக்குள்ளயும் இருக்குது. அதுல நெறைய செக்டார்ஸ் நான் யோசிச்சிருக்கேன். எஸ் கண்டிப்பா வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு என்னன்னா, சரி நான் ஃபேமஸா இருக்கேன். அதனால ஒரு படம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு புரொடியூசர் இருக்காங்க. அதனால ஒரு படம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ட்டாங்க. அதனால படம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் இல்லாம, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல பேக்கேஜா இருந்து, ஒரு நல்ல புரொடியூசர், ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல டைரக்டர் இருக்கும், வரணும். அப்படி வர்றப்போ கண்டிப்பா பண்ணணும். எஸ். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. வாட் அபௌட் ஆக்டர் விஜய் அஸ் தமிழ்நாடு சிஎம்? அவங்கன்னு இல்ல. யாரா இருந்தாலும் முதல்ல பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சிஎம்மா இருந்தா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஆ ஆனா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு ஆக்டர். அவங்க எதுக்கு பாலிடிக்ஸ்குள்ள வரணுங்கிறது பரவலான ஒரு கிரிட்டிசிசமா இருக்கும். கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்குள்ள ஒரு மெயின் பாயிண்ட்டா இத வச்சுட்டு இருப்பாங்க. என்னைய பொறுத்த அளவுக்கு சினிமால இருந்து ஒரு தங்க பொலிட்டிஷியனுக்குள்ள வர்றது எந்த தப்பும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமஸா இருக்காங்கங்கிறப்போ, அவங்க வர்றது வந்து கொஞ்சம் ஈஸி ஆகுது சினிமால இருந்தாங்கன்னா. இந்த மாதிரி சில ஃபீல்டு இருக்குது. அதுலேருந்து அவங்க வர்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. கண்டிப்பா அவங்க வரணும்னு நெனச்சாங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துடலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அரசியல்ல வந்து அவங்க என்ன மாதிரி பொலிட்டிக்கல் டோன் எடுக்குறாங்க? அவங்க வந்து அவங்களோட ஒபினியன்ஸ் என்ன? அவங்க என்ன மாதிரி ஒரு கவர்ன்மென்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க? இது எல்லாமே வந்து அவங்க ஹைப்போதெட்டிக்கலி உள்ளுக்குள்ள வர்றாங்க. உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் எலக்ஷன்ல நிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ அவங்க ஒரு பேச ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அப்போ தான் வந்து நம்ம இவங்க சிஎம் ஆனா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின்க்கு ஆன்ஸரே பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து இன்னும் அத பத்தி அவங்க சொல்லல. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த கேள்வி மறுபடியும் அப்போ கேளுங்க. அதுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்குவாட்ல வந்து ஐ மீன் 70,00,000 பேர் இருக்கோம். அப்போ இத்தன பேர் இருக்கிறப்ப நம்ம வந்து மோஸ்ட்டா நம்ம அரசியல் பக்கம் பேசுறதே கிடையாது. நம்ம சேனலுக்காக நான் பேசாம இருக்கேன். இந்த சேனல் ஒரு பொலிட்டிக்கல் சேனல் இல்லன்னு. பட் நம்ம வந்து இன்னும் அரசியல்ல இன்னும் கொஞ்சம் சீரியஸா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம்னா, இந்த கேள்விக்கான பதில் என்கிட்டயே நீங்க கேட்க வேணாம். உங்களுக்கே
ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி கேள்விகளுக்கான ஆன்ஸர் வந்து உங்களுக்கே ஈஸியா தெரியும். ஸோ பாலிடிக்ஸ் வந்து நம்ம தொடக்கூடாது, தள்ளி வைக்கிறதெல்லாம் தாண்டி, அந்த அரசியல் அத்தனையும் பழகு, அதில அரசியலும் பழகு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பாலிடிக்ஸையும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகே. அபௌட் கார்ஸ். ஆ. உன்னோட ஃபேவரைட் கார்? என்னோட ஃபேவரைட் காரா? அஃப்கோர்ஸ் நான் இப்போ வச்சிருக்கிற கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சூப்பர்ப். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச கார். அது வந்து Audi, BMW, பென்ஸோட கிளாமர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, ப்ராப்பரா ஒரு கார்னா வந்து உள்ளுக்குள்ள கம்ஃபோர்ட்ட வந்து மேக்ஸிமம் குடுத்து, டிரைவர் கம்ஃபோர்ட் எல்லாத்தையும் பண்ணி ஒரு இருக்கிற கார். பட் அத தாண்டி எனக்கு புடிச்ச ஒரு கார் இருக்குது. அது வந்து இந்த பத்மினின்னு ஒரு கார் இருக்கும். ரொம்ப ஆட்டோமேட் ஆயிடுச்சு. அது அது கொஞ்சம் ஓஜியா இருக்கும். அது நல்லாருக்கும். ம். மோஸ்ட் எம்பாரசிங் மொமெண்ட்ஸ்? அதுக்கே எம்பாரஸிங்கா அப்பப்ப ஏதாவது நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்டல்ல என்னைய போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற மனசே கிடையாது. அழுவையா வரும். சின்ன வயசுல இருக்கிறப்ப நான் வந்து ஒரு 8, 9 வயசுல இருக்கிறப்ப என்ன ஹாஸ்டல்ல போட்டாங்க. அப்ப அந்த ஹாஸ்டல்ல இருந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு இருக்கவே பிடிக்கல. நான் வந்து அப்ப ஓடி போணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா 8 வயசு, 9 வயசு பையன் எப்படி ஓடி போவான்? யார்கிட்ட போய் கேட்பேன்? என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சு, அத்தன செக்யூரிட்டி போட்டு, அது போக டீச்சர்ஸ் அத்தன பேர் இருந்து, வார்டன் அத்தன பேர் இருந்து, இவங்க எல்லாத்தையும் மீறி ஒரு 8, 9 வயசு பையன் வந்து தப்பிக்கணும். அப்ப நான் வந்து ஒரு வாரமா ஸ்கெட்ச் போட்டு, எந்த கேப்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு இங்க எங்களோட ஹாஸ்டல்லேருந்து கிரவுண்டுக்கு போற ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப் டயத்துல வந்து யாருக்குமே தெரியாம எஸ்கேப் ஆகணும்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு, ஆனா அப்போ நான் தப்பிச்சிரலாம். ஹாஸ்டல்லேருந்து தப்பிச்சிரலாம். தப்பிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. நான் கோயம்புத்தூர் கிட்ட இருந்து பழனிக்கு போணும். அவ்வளோ தூரம் நான் நடந்து போகணும். ஏன்னா கையில காசு கிடையாது. காசு குடுக்க மாட்டாங்க என்கிட்ட. 9 வயசு பையன்கிட்ட. எல்லாம் வார்டன் கிட்ட தான் குடுத்துட்டு போவாங்க. அவங்க தான் செலவு பண்ணணும். கையில காசு கிடையாது. ஸோ அப்ப வந்து காசும் கிடையாது. அப்ப போனோன உடனே நான் வீட்ல வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்த ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. ஒரு கடலை பர்பி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, அப்புறம் வாட்டர் கேன் போற வழியில பசிச்சுச்சுன்னா, தாகம் எடுத்ததுனா தண்ணி குடிச்சுக்கிறதுக்கு, இதான் நம்ம ஃபுட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, இதுல என்ன ஹைலைட்னா, நான் வெளிய வந்துட்டேன். அத்தன வார்டன், அத்தன செக்யூரிட்டி எல்லாரையும் தாண்டி, அவன் 8 வயசு இருக்கிறப்போ, நான் ஓடி போயிட்டேன். அது பயங்கர ஹை செக்யூரிட்டி கேம்பஸ். ஏன்னா, அந்த அந்த ஏஜ்ல இருக்கிறப்ப ரொம்ப சீரியஸா பார்த்துப்பாங்க. நான் வெளிய வந்துட்டேன். எஸ்கேப் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன் எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டீனேஜ் கூட நம்ம நெறைய சேட்டைலாம் பண்ணுவோம். இது அதுக்கும் முன்னாடி. எஸ்கேப் ஆகிட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து போக ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் இந்த ரோடு எப்படி எனக்கு தெரியும்னா, ஒவ்வொரு டைம் வந்து விட்டுட்டு போகுறப்ப இந்த ரோடு வழியா தான் வருவோம்ன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. கிட்ட தானே தெரியும். அதுக்கு மேல தெரியலன்னா, அப்ப Google மேப்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சேன்னா, பஸ் போகும்ல. அந்த பஸ்ஸுல வந்து எந்த அட்ரஸ் போட்டிருக்காங்களோ, அந்த டைரக்ஷன்லயே போகணும்னு ஒரு பயங்கர ஸ்கெட்ச் போட்டு போனேன். சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பேன். ஒரு 2 கிலோமீட்டர். எனக்கு தெரியல. ரொம்ப தூரம் அந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அந்த வயசுல அந்த கால் சைஸ்க்கு அப்படி தோணும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 1 ஆர் 2 கிலோமீட்டர்ஸ் நான் எஸ்கேப் ஆயி வந்திருப்பேன். பின்னாடி வந்து ஹாஸ்டல் ஃபுல்லா வந்து பிரளயமே நடந்துட்டு இருக்குது. எங்க ஒரு குழந்தைய காணோம்னா யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா அம்மா வந்து கேள்வி கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அவ்ளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு இருக்கப்போ கொஞ்சம் பசிக்குது. கொஞ்சம் கடலை மிட்டாய், நம்மளோட ஸ்நாக்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் ரிசர்வ்லாம் PUBGல இருக்கிற மாரி எடுத்து சாப்பிட்டு, தண்ணி குடிச்சுட்டு, மெட் கிட்லாம் போட்டு நான் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கேன். ஃபைனலி ரொம்ப தூரம் நடந்துட்டோம். சரி ஓகே. நம்ம இதுக்கு மேல நடக்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருக்காது. அடுத்து நம்ம ஏதாவது அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்க ஆரம்பிச்சேன். லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு அண்ணன் வந்து, "டேய்! யார்றா நீ? எதுக்குடா இங்க லிஃப்ட் கேட்டு நின்னுட்டு இருக்கேன்னா?" "இல்லண்ணே எனக்கு அது பிடிக்கல. ஓடி வந்துட்டேன்." நான் இத எதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து என்னைய சிம்பத்தி பார்த்து என்னைய எங்க அப்பா, அம்மா கிட்ட விட்டுருவாருன்னு நெனச்சு நான் ஓடி வந்துட்டேன். என்னைய போய் எங்க அப்பா, அம்மா கிட்ட சேர்த்துருங்க. அட்லீஸ்ட் முடிஞ்சா கிட்ட இருக்க பஸ்ல ஏத்தி விட்டுருங்க. நான் இங்கேருந்து பழனிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அவர் இருந்துகிட்டு ஆளெல்லாம் பார்த்துட்டு கேட்டாரு. தெளிவா கேட்கிறாரு. எங்கேருந்து வர்ற? நான் எல்லா அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா சொல்றேன். எங்கேருந்து வர்றேங்கிறத சொல்றேன். எங்க போணுங்கிற அட்ரஸையும் சொல்றேன். அவர் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டாரு. அப்ப எனக்கு புரியல. எதுக்கு அந்த யூ டர்ன் போட்டாருன்னு அப்படியே திரும்பி இந்த சைட் போனாரு. போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். 1/2 அன் ஹவர்க்குள்ள திமு திமு திமுன்னு வர்றாங்க. எனக்கு தெரியுது அங்க வார்டன்லாம் வர்றாங்க. ஒரு 2, 3 கார் வருது, பைக் வருது. அங்கேருந்து ஐயய்யன்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து கிட்ட ஒரு புதர் இருக்கும். அந்த புதருக்கு பின்னாடி ரோட் சைடு மரம் இருக்குல்ல, புளிய மரம். ஒரு பெரிய புளிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். நடுவுல முள்ளெல்லாம் இருக்குது. ஈஸியா வர முடியாது. நான் அப்படியே தத்தக்கா புதன்னு கீறல்லாம் பட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவைங்க வந்துட்டு நிக்கிறாங்க. நின்னுட்டு கேட்கறாங்க. "டேய் வெளிய வாடா" அப்படிங்கிறாங்க. நான் இருந்துகிட்டு, "இல்ல வரமாட்டேன். வந்தா அடிப்பீங்க" அப்படி அங்கேயே வச்சு கொஞ்ச நேரம் பஞ்சாயத்து பண்ணி, அதுக்கப்புறம் வா அடிக்க மாட்டோம்ன்னு சொல்லி ஏமாத்தி உள்ள போய் வச்சு செஞ்சுட்டாங்க என்ன அன்னைக்கு. முல்லப்பா முல்ல கீழே போட்டாதீங்க. அது வந்து இப்ப யோசிச்சு பார்த்தா ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஒரு ஒரு சைடு வீரமா இருந்தாலும், இன்னொரு சைடு மாட்டிக்கிட்டோம். வீட்டுக்கு வந்திருந்தா இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா இருந்திருக்கும். பாதியிலேயே மாட்டிக்கிட்டோங்கிறது ஒரு எம்பாரசிங் ஸ்டோரியா மாறிடுச்சு. கில்லி படத்துல ட்ரிஷா வருவாள்ல. ஆ, அவசர அவசரமா ஆ. தப்பிச்சு ஒரு இடத்துல ஆமா. மாட்டிக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போய் நான் தான் அந்த அது. மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட். ஆ. ஃபர்ஸ்ட் சேலரில இருந்து ஏதாவது பிரசன்ட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். குரோம்பேட்ல ஒரு பெரிய கடை இருக்குள்ள. ஸோ அதுக்குள்ள அப்பதான் திறந்தாய்ங்க. உள்ள போய் வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை, எங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை. இதான் வந்து டிப்பிக்கல். வேற என்ன வாங்குறதுன்னு தெரியல. அதுக்கு மேல அதுல வாங்கவும் முடியாது. அதனால தான் வாங்கிட்டு போய் குடுத்தேன். ஓகே. இத நானா கேட்கிறேன். ஸோ ம். அது வித் காக்னிசன்ட். ஆ, YouTubeல வந்து ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் சேலரின்னு ஒண்ணு வெளிய எடுத்திருப்போம்ல. ஆ, ஆ. ஸோ அந்த அமௌண்ட்ல அம்மா, அப்பாக்கு இத வாங்கி தரலாம் அப்படின்னு யோசிச்சது. இல்ல அதுக்கப்புறம் எங்க அப்பா, அம்மாவுக்கு எங்க அம்மா, அப்பாவ வந்து நான் அவுட் சைட் இந்தியா அனுப்பிச்சேன். அது வந்து எனக்கு ரொம்ப நாளா பண்ணணும்னு ஆசை. அவங்க போனப்ப எங்க அம்மா வந்து
ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பையனோட காசுல வந்து அவுட் சைட் இந்தியா டிராவல் பண்றோம். அங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. நான் போல. அந்த ட்ரிப் என்னால முடியல. சோ அவங்க மட்டும் கம்ப்ளீட்டா என்னோட எக்ஸ்பென்சஸ்ல போயிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிஃப்ட் பண்ண பிடிக்கும். எனக்கு ஓகே அந்த சாரி, ஷர்ட்லாம் குடுத்தேனாலும், எனக்கு பெர்சனலா வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறது எனக்கு பிடிக்கும். அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப துபாய் போயிருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் வந்து சந்தோஷம். அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஹூ இஸ் யுவர் ஃபேவரைட் சிஇஓ? ஒண்ணு வந்து தோனி. அவர் கேப்டன்ங்கிற பதவியில இருக்காரு. பட் எண்ட் ஆஃப் த டே அவர் வேலை வந்து சிஇஓ தான். அத்தன பேர ஒண்ணா சேர்த்து டீம்ல அவ்ளோ பிரஷரு, அவ்ளோ பஞ்சாயத்து எல்லாத்தையும் மீறி நம்மளுக்கு இருக்கிற எல்லா கப்பையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காருல்ல. இருக்கிறதுலே பாலிடிக்ஸ் அதிகமா நிறைஞ்சது இந்தியால நீங்க பொலிட்டிக்ஸ விட அதிகமான பொலிட்டிக்ஸ் நிறைஞ்சது இந்தியன் கிரிக்கெட் தான். அந்த கிரிக்கெட்ல வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வெளிய போனதும், அடுத்த ஜெனரேஷன உள்ள கொண்டு வந்ததும், 2 ஜெனரேஷன் கூடயும் கப் அடிச்சதும் சேர்ந்து ஒரு பொலிட்டிக்ஸ் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா? அந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணி அவரு ஒரு விஷயம் பண்ணாரு. அதனால வந்து எனக்கு தோனி வந்து ஒரு மிகப்பெரிய சிஇஓ. அடுத்து வந்து லோகினா. அவர் வந்து நான் சொல்றேன்ல, விஜயனாவே இத சொல்லியிருப்பாரு. ஒரு பேங்க்ல வொர்க் பண்ற ஒருத்தங்க வந்து 10 வருஷத்துல 10 இயர்ஸ் பெரிய இதெல்லாம் இல்ல. 10 இயர்ஸ்ல இப்ப அவங்க இருக்கிற இடம் வந்து இந்தியால இருக்கிற அத்தன ஆக்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சு ஆக்ஷன் சொன்னா இவங்க சொல்றத அவங்கள செய்ய வைக்க முடியும். கேள்வி கேட்காம. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேனேஜ்மென்ட் குரூஸ். அந்த மேனேஜ்மென்ட் குருங்கிறது வந்து நம்ம லைவ்லியா கண்ணு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள். வேற யாரையாவது சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்சர்ட் பிரஸ்னன் பிடிக்கும். ஈலான் மஸ்க் எனக்கு பிடிக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் பிடிக்கும். பட் இவங்களோட ஒர்க்க வந்து நம்ம போய் பார்க்க மாட்டோம். ஆனா இவங்களோட ஒர்க்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த 2 எக்ஸாம்பிள் குடுத்தேன். தேங்க் யூ. தேங்க் யூ ஸ்குவாட். நான் உங்கள அடுத்த வீக்கெண்ட் இன்னும் ஃபர்தர் ஆன்சர்ஸோட வந்து மீட் பண்றேன். ஐ ஹோப் இட் வாஸ் குட். இன்னும் கொஸ்டின கொஞ்சம் வித்தியாசமா கேளுங்க. நான் போன டைம் வந்து ஒரு ஜிபே பண்ணிட்டேன். இந்த தடவ எனக்கு ஜிபே மட்டும் தான் பாதி கொஸ்டின்குள்ள வந்துச்சு. சோ அப்படி இல்லாம எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பரான கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணலாம். உலகத்துல இருக்கிற பழைய விஷயங்கள பத்தி கொஞ்சம் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் என்னோட இந்த Q&A ஓட கோலுமே. இது வந்து சும்மா அ மதன் கௌரி பேசுறது மேட்டர் கிடையாது. ஒரு டிஸ்கஷன் நீங்களும் நானும் பேசுறது. பாட்காஸ்ட்க்கு எப்படி ஏதோ ஒரு கெஸ்ட்ட கூப்பிட்டு வராம, நீங்களும் நானும் பண்ற பாட்காஸ்ட் தான் எனக்கு இந்த Q&A. சோ கொஸ்டின்ஸுமே வந்து நீங்க அதுக்கு ஏத்த மாரி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க ஜெனரலா கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின்ஸ் கூட கேளுங்க. ஐ திங்க் தட் வில் பி எக்ஸைட்டிங். சோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் அடுத்த Q&A. லவ் யூ எம்ஜி ஸ்குவாட். சியர்ஸ். தேங்க் யூ.